தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த மே மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதி நாள் காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே அவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். நாம எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் கர்த்தர் மட்டுமாய் நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து பாதுகாத்து இந்த நாளிலும் அவரை ஆராதிக்கும்படியாக ஆமன் ஸ்தோத்திரம் அவருடைய சமூகத்திலே கூடியிருக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின இந்த பெரிய கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம். உலகின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி சொல்வோம். துதிபலிகளை ஏறெடுப்போம். துதிபலிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே எங்களுடைய ஆராதனைக்காக நாங்கள் உடனே ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் வந்து எங்களை நடத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான ஆராதனையாக இந்த ஆராதனை காணப்பட வேண்டும் ஐயா. ஆராதனை ஒவ்வொரு வகையும் தேவ ஆவியானவர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவா. ஸ்தோத்திரம். ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தாவே நீர் எங்களை உண்டாக்கின நோக்கம், எங்களை சிருஷ்டித்த நோக்கம் கர்த்தாவே, எங்களை வேறுவித்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுபடியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம் ஐயா. தினமும் எங்களை நடத்தி வந்த தெய்வமே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த கொடிய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. இயேசுவா ஸ்தோத்திரம். நீர் எல்லாம் அறிந்த தேவன், உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீர் ஐயா. இயேசுவா இந்த வேளையிலே இந்த கொரோனா தொற்றிலிருந்து ஜனங்களை ஆமென் தேசத்தை உலகத்தை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென். எல்லா மக்களுக்கு இருக்கிற பயத்தை திகிலையும் எடுத்து போடுவீராக. ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். வியாதியை விட்டு விலக்குவேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். வியாதி விக்கினம் விபத்து ஆபத்து பொல்லாப்புகளுக்கு விலகி தேசத்தை பாதுகாக்கும்படியாக இந்த காலை வேளையிலுடைய சமூகத்திலே கெட்டுகிறோம் ஐயா. எங்கள் மேல் மனம் இறங்கும் ஐயா. தேசத்தின் மேல் மனம் இறங்கும் ஐயா. கொடிய இந்த நோய் தொற்றில் இருந்து தேசத்தை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா தொடர்ந்து வந்திருக்கிற இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் கர்த்தாவே பொருள் சேதத்தை உண்டாக்கும்படியாக கர்த்தாவே தேசங்கள் எங்கிலும் ஆமென் தமிழகத்திலும் வந்துவிட்டது அப்பா. நீர் அதை கர்த்தாவே இல்லாமல் அழிய செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென். பயிர்களை நாசம் செய்யும்போது கர்த்தாவே எங்களுக்கு உணவு பற்றாக்குறை இன்னும் அதிகமாக ஏற்படும் ஐயா. ஆமென். பஞ்சத்தையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் தேசத்திலிருந்து எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். வெட்டுக்கிளிகளை அழித்து போடுவீராக அப்பா. நீ நினைத்தால் முடியும். மனிதனுடைய பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றையும் விட தேவனாய கர்த்தர் நீ பெரியவரையா. நீ செய்ய நினைத்தது தடைபடாதையா. நீ நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நீ நிர்ணயித்த
பெந்தெகோஸ்தே தினம் என்று கொண்டாடுகிறார்கள் அப்பா. உலகம் எங்கும் சபை சரித்திரத்திலே இந்த நாள் பெந்தெகோஸ்தே தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்பா. இந்த நாள் இதே போன்ற ஒரு நாளிலே தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராக எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இடைப்பட்ட நிலைமை காரியத்தை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த ஆவியானவரை பெற்று உமக்காய் இந்த வைராகிய வாந்தியாய் வாழ உதவி செய்யும். பின்மாறி காலத்து மழையை ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். உன்மாறி பின்மாறி மழை அபிஷேகத்தால் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகிக்கும்படியாக நிரப்பும்படியாக இருக்கிறேன். அபிஷேகம் பெற்றவர்கள் தம்முடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யும். பெறாதவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவிக்கு ஜெபம் பண்ணி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் திறப்பட உதவி செய்யும். நாம் கர்த்தாவே இளைய ஆலயம் என்று சொன்னீர். இன்று ஆலயம் சபை உருவாக்கப்பட்ட இந்த நாளிலே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் திருச்சபையாக காண்கிறீர் ஐயா. உமக்கு பிரியமான திருச்சபையாக, உமக்கு பிரியமான மனவாழ்ச்சியாக உன்னுடைய வருகை நாளிலே உமோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக நாங்கள் வாழ எங்களை இந்த நாளிலே தகுதிப்படுத்துகிறார்கள் கர்த்தாவே. எங்களை முற்றிலுமாய் இந்த கருத்திலே கொடுக்கிறோம். திருச்சபைகள் முழுவதையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே உடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களை நடத்துகிறாங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நான் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான போதே தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நான் வேதவசனத்தின்படியால் கர்த்தர் நான் மட்டுமா இக்கட்டான சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் 2 நாளிலே கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக கூடி செய்ததான கர்த்தருக்கு நன்றி எண்ணத்தோடு கூட நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், போற்றி துதிப்போம். தேவதேவனை புதிய தேவனை ஏற்றும் என்றும் என்றும் மாறாய இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்றுதான வரிகளை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் தேவதேவனை புதிய இதயமுடனே நேற்றும் என்றும் என்றும் மாறாய இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாய இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவின் நாமமே இல்லாதவரை
ஆவியானவராலே நிரப்பிடுவேன். என் இரவுகள் எல்லாம் சுதினரே நேரமாய் ஈரடைய வேண்டும் என்றதான வார்த்தைகளை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். உங்க ஆவியை அனுப்புங்க, என்ன உயிரடை செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவியை அனுப்புங்க,
கர்த்தர் நல்லவர். ஆமென். உலகமெங்கிலும் இந்த லாக்டவுன் சில மாதங்களாக, பல வாரங்களாக, ஒரு 10 வாரங்களாக ஆலயங்கள் ஆராதனை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் தினமும் ஜெபிக்க, நேரலையில் ஜெபிக்க, வேதத்தை தியானிக்க, வேத பாட வகுப்புகள் நடத்த, ஆன்லைனில் தேவனை ஆராதித்து பாடி துதிக்க, வேதத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாய் இருந்தாலும் தேவன் நமக்கு சாதகமாய் மாற்ற வல்லவர். ஆமென். பாதகமான சூழ்நிலை தான் கடந்த நாட்களில் நிலவியது. ஆமென். ஆண்டவர் இதை நமக்கு சாதகமாய் இந்த ஆன்லைனில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். திருச்சபையின் பிள்ளைகள் இந்த நேரலையில் இணைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. வருகிற 8ஆம் தேதியிலிருந்து எல்லா தடைகளுக்கும் தளர்வு என்று அரசு அறிவித்திருக்கிறது. அல்லேலூயா. நாம் பகிரங்கமாய் தேவனுடைய ஆலயத்திலே வந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, வார நாட்கள் முழுவதும் காலையிலும் மாலையிலும். காலையில் 6 மணிக்கு நாம் கூட முடியாதா? ஞாயிற்று வாரத்தில் ஒரு முறை 6லிருந்து 7 மணி அப்படி கூடி ஆராதிக்கலாம். மாலையிலே ஒரு மணி நேரம் 7லிருந்து 8 அப்படி நாம் கூடி ஆராதிக்கலாம். இப்படியெல்லாம் தினமும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கடந்த நாட்களிலே தேவ பக்தியின் ஆசீர்வாதங்கள் என்ற ஒரு தலைப்பில் வேதத்தை தியானித்து வருகிறோம். ஆமென். தேவ பக்தியின் ஆசீர்வாதங்கள். ஆமென். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிப்பது நல்லதுதான். ஆமென். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிப்பது நல்லதுதான். ஆமென். பிசாசுகளும் விசுவாசித்து என்ன செய்கிறது? நடுங்குகிறது. பிசாசுகள் கூட தெய்வம் ஒருவர் உண்டு என்று நம்புறது. ஆகவே தெய்வம் ஒருவர் உண்டுன்னு நம்புறது பெரிய காரியம் அல்ல. அது நியாயமானது, அது உண்மையானது. என்றால் இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு சிருஷ்டித்தார். வானம், பூமி, சமுத்திரம், வெட்டாந்தரை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். மீன் பிடிக்க கூடாது என்ற தடை உத்தரவு ஏற்பட்ட போது மக்கள் என்ன கஷ்டம். மீன் சாப்பிடாம இருக்க முடியல. ஆமா இல்லையா? கஷ்டம். மீன் பிடிக்க இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தடை, தளர்வு ஏற்பட்டிருக்கிறது. பிடிக்கலாம், மீன் நீங்க பிடிக்கலாம். மீன் பிடியாத சூழ்நிலையில் என்ன செய்யறது? விலைகள்லாம் எல்லாவற்றுக்கும் விலை கூடுகிறது. கடவுள் இது எல்லாத்தையும் படைத்தார். கடலை படைத்தார், எல்லா மீன் வகைகளை படைத்தார், ஆடு மாடுகளை படைத்தார், பறவை பட்சிகளை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்து நம்மை படைத்தார். அல்லேலூயா. தமது சாயலில் தம்முடைய ரூபத்தின்படி படைத்தார். கடந்த நாட்களிலே நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு காரியம். நம்ம படைப்பு என்று சொன்னால், அவருடைய சாயல் என்று சொன்னால், தேவ சாயல், தேவனுடைய ரூபம் என்று சொன்னால், ஆமென், அவருடைய துல்லியமான நகல். மனிதன் யாரு? ஆமென், அவருடைய ஜெராக்ஸ், அவருடைய துல்லியமான நகல், ஒரிஜினல் அவர். ஆமென், அவருடைய சாயல் நாம் என்று பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப கடவுள் ஒருவர் உண்டு. அப்படியெல்லாம் தேவ மனிதர்கள் நம்பியிருக்கிறார்கள், அதனால் பயனெடுத்திருக்கிறார்கள். ஆமென்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த சொல் கடவுள் உண்டு. God is one. கடவுள் ஒருவரே. பல கடவுள் கிடையாது, பல தெய்வங்கள் கிடையாது. தெய்வம் என்று சொல்லும்போது ஆண்பால்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம நாடுகளிலே பல தெய்வ வழிபாடுகள், நல்லவர்களெல்லாம் தெய்வம் ஆயிட்டாங்க. ஏதோ நல்லதை செய்தால் அவர்கள் தெய்வமாக மதிக்கப்படுவார்கள். நல்லவர்கள் தெய்வம் என்று அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேதம் அனுமதிப்பதில்லை. நல்லவர்கள் என்றும் நல்லவர்கள் தான். நல்லவர் அவர் தெய்வம் தான், எல்லாரை விட நல்லவர். ஏன்னா அவருடைய பிள்ளை நாம். நாம் நல்லவர்களாய் வாழ்ந்ததுனால நாம் கடவுளாக முடியாது. தேவன் ஒருவர் உண்டு. அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் அன்புள்ளவர். கடவுளுடைய தன்மை என்ன? அவர் பரிசுத்தர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் ஒழுக்கம் உள்ளவர். எல்லா நல்ல இயல்பும் நிறைந்தவர் தான் யாரு? இறைவன். அப்ப காட்லெஸ், கடவுள் இல்லை என்ற மறுப்பு கொள்கை உடையவர்களை பார்த்து சொல்கிறது மதிகேடன், தேவன் இல்லை என்று தன் இறுதியத்தில் சொல்லிக் கொள்கிறார். அப்படி என்றால் கடவுள் ஒருவர் உண்டு விசுவாசிப்பது ரொம்ப அவசியம். அதனால்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கடவுள் ஒருவர் உண்டு. கடந்த நாட்களிலே நாம் அதை பார்த்தோம். காட்லினஸ், தேவ பக்தி. God is one. அடுத்தாப்புல காட்லினஸ், தேவ பக்தி, அந்த பக்தி என்று பார்த்தோம். காட்லெஸ், நோ காட், அது அறியாமை, அது தவறானது என்று பார்த்தோம். அல்லேலூயா. இதுக்கு என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த தேவ பக்தியில வளரணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவ பக்தி அதனுடைய விளக்கம் இன்னும் நாம் இன்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒன்று பார்த்தால் வாசியுங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். மல்கியா 2:15. மல்கியா என்றால் மத்தியக்கு முன் புதிய கடைசி புஸ்தகம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கும் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக. கணவன் மனைவி என்ற இடையிலே ஒருவருக்கு ஒருவர் உண்மையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு மட்டும் ஆதாம் கேட்டுதான், நம்ம ஆதாம்கிட்ட கேட்டுக்கிறேன், ஒரு வார்த்தை ஆதாம்கிட்ட கேட்டுக்கிறேன், என் ஹஸ்பண்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிருகங்கள் அழிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அத்தியிலையை தைத்து நிர்வாணத்தை மூட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மகிமையான ஒரு மகிமையின் வஸ்திரத்தை அவர்களுக்கு தந்திருந்தார் கர்த்தர். அல்லேலூயா. கொஞ்சம் வெயிட் பண்ணாம இந்த அம்மா முந்திக்கிட்டார். அவர் அடா இப்படி பண்ணிட்டியே, நெல்லு, நான் சாப்பிட மாட்டேன், என்னிடத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இது சாப்பிடக்கூடாதுன்னு. ஆகவே ஆண்டவர் வரட்டும், அவருக்கு ஏதாவது பரிகாரம் உண்டான்னு கேட்போம்னு இவனும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணாம ஆதாம் என்ன செஞ்சிட்டாரு? வேண்டாம்னு சொன்னதை அவரும் சாப்பிட்டுட்டார்.
ஆமென். அப்போ ஒருவர் கடவுளுக்கு கீழ்ப்படிவதும் கடவுள் சொல்லை மதிப்பதும் கடவுளுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பதும் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. சங்கீதம் 112 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கடவுள் நமக்கு விதிகளை, வாழ்க்கை விதிகளை தந்திருக்கிறார். இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம வாசித்த வசனத்தில் என்ன சொல்றது? பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. மனிதனை படைத்ததனுடைய நோக்கம் ஆடு மாடுகளை போல படைக்கல, ஒரு மனுஷனை படைத்தார். அந்த ஒரு மனிதனுக்கு துணையாக அவன் விழா எலும்பை எடுத்து மனுஷியாக சிருஷ்டித்தார். நீ என் எலும்பின் எலும்பு என் வம்சத்தில். ஆமென். அதனால ஒரு மிருகத்தின் எலும்பை எடுத்து அவனுக்கு ஒரு மனுஷியை சிருஷ்டிக்கல, அவனுடைய சரீரத்திலிருந்தே ஒரு துணையை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதான் சொல், நீ என் எலும்பில் என் மாம்சத்தில் மாம்சம். ஆதாம் ஏவாளுடைய மாம்சம் என்றால் அது ஆதாமுடைய மாம்சம். ஆமா, ஏவாளுடைய எலும்பு என்றால் அது ஆதாமுடைய எலும்பு. அப்படிதான் பிரிக்க முடியாத ஒன்றாய் ஒரு இணைப்பை, இந்த இணைப்புல தான் யார் உண்டாக முடியும்? பக்தி உள்ள சந்ததி. அல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் முதல் மனுஷனை பாவம் செஞ்சிட்டான். முதல் மனுஷனே பொறாமை உள்ளவனா இருந்தான். முதல் பிறந்தவன் அவன் தான் யாரு? காயின். ஒரு கலப்பினமா வருது. ஆமென். ஏனோஸ் பிறந்த போது ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். அது வரைக்கும் இடையில தொழுகை இல்லாம போகுது, தெய்வ பக்தி குறைந்திருது. அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கணும்னா முதலாவது தேவ பக்தி உள்ள பெற்றோர்கள் வேண்டும். யார் வேண்டும்? தேவ பக்தி உள்ள பெற்றோர்கள். ஆமென். தேவ பற்றுள்ள தாய் தகப்பன். பக்தி உள்ள சந்ததிங்கிறதுக்கு வேதத்தில் என்ன சொல்லப்படுது? காட்லி சீடு. காட்லி சீடு. சீடுனா என்ன? வித்து, விதை. ஆமென். அல்லேலூயா. நெல் இருந்தா அந்த நெல்லுல வித்து எடுத்து வைப்பாங்க, சோளத்துல வித்து எடுத்து வைப்பாங்க, மொச்சை என்ற ஒரு பயிர் அதுக்கு வித்து எடுத்து வைப்பாங்க, தென்னை. ஆமா, தென்னை கோகனட் வளர்க்கணும்னா வெட்டி இது இல்லை, அது என்ன செய்யணும்? நல்ல முத்த விளைய விட்டு அங்க போய் ஒரு கயிறு கட்டி, ஆமா, வெட்டி கீழே போட மாட்டாங்க, அது சரியா முளைக்காது, அது அதிர்ந்து போகும். அந்த வித்து மேல இருந்தே கயிறுல இறக்குவாங்க, விதைக்காக எடுக்கப்படுகிற தேங்காய். பாத்தீங்களா? வித்து. காட்லி சீடுனா அவன் சந்ததி பலத்து இருக்கும், அவன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததியைத்தான் சங்கீதம் 112 சொல்லப்பட்டிருக்கு சந்ததி. சங்கீதம் 120 சொல்லப்பட்டிருக்கு அவன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல. ஆமென். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு தாய் தகப்பனும் யாராய் மாறணும்? ஞான தகப்பனாய், ஞான தாயாய் மாறணும். அப்பதான் சீடு எப்படி இருக்கும்? தேவ பக்தி உள்ள சீடா இருக்கும். ஆமா, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. இந்த உலகத்துல பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள், பிரபுகள், கோடீஸ்வரர்கள், பில்கேட்ஸ், ஆமென், எல்லாரும் மண்ணுக்கு தான் போறோம். ஆமென். ஆனா நம்ம மூலம் என்னது உருவாகணும் சொல்லுங்க? 1000 கோடி, 1 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடி, 3000 லட்சம் கோடி, இப்படி கோடி பணத்தை சேர்த்துள்ள பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும்.
ஒரு ஊர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், ஆமென், பக்தி உள்ள தாய் தகப்பன் தேவை. காட்லி ஃபாதர், காட்லி மதர், ஞான தாய், ஞான தகப்பன். இந்த ஞான தாய் ஞான தகப்பனால் யார்? கடவுளுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் தான் ஞான தகப்பன், ஞான தாய். ஆமென். கோடி கோடியா சொத்து, இன்னைக்கு கோடீஸ்வரன், நாளைக்கு பிச்சைக்காரன் ஆயிடுவான். எங்க ஊர்ல ஒரு சம்பவம். ஆமென். இன்னைக்கு சித்தப்பா முறைதான் அவங்க எல்லாம். அந்த ஊர்ல பெரிய வீடு, மாடி வீடு. அந்த காலத்துல குதிரையில தான் ஸ்கூலுக்கு போவாங்க. இங்கதான் குதிரையில தான் ஸ்கூல்ல ஒரு 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 1.5 கிலோமீட்டர்ல இருக்கிற ஸ்கூலுக்கு குதிரையில் தான் அனுப்புவாங்க. அப்படி அந்த காலத்துல வசதியான சூழ்நிலை. நெய்யில பணியாரம் சுட்டு கொடுப்பாங்க. ஆமா, அந்த பணியாரத்தை நல்ல இல்லைன்னு எதுல தூக்கி எறிவாங்க? வேலி. ஆனா ஒன்று சொல்லுகிறேன், அந்த குதிரையில ஸ்கூலுக்கு போன பிள்ளைகள் மூட சம்பந்து தான் சாப்பிட்டாங்க. என்னது? லோட்மேன், மூட சம்பந்து தான். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு கோடீஸ்வரன், நாளைக்கு பிச்சைக்காரன் ஆயிடும். ஒன்று சொல்லுகிறேன், அவங்க வம்ச வழியிலே வயக்காட்டில் தான் புதைப்பாங்க. இப்போ 3வது 4வது பார்ட்டிக்கு வந்துட்டு அந்த சொத்துக்கள் எல்லாம். கவனிக்கிறீங்களா? அதில் ஒருவர் அடக்கம் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் பெர்மிஷன் கேட்டு தான் அந்த வயக்காட்டில் அடக்கம் பண்ணாங்க. ஏன்னா அந்த சொத்துக்கள் இப்போ எங்களிடத்தில் என்ன செய்வது? வந்துவிட்டது. தாராளமாக செய்ய அப்படின்னு அடக்கம் பண்ணதுக்கு இடம் கொடுத்து. நம்ம என்றைக்கும் பணம் அல்ல, செல்வம் அல்ல, ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி அவனுக்கு ஜீவன் அல்ல, திரளான ஐஸ்வர்யம் அவனுக்கு ஜீவன் அல்ல. உலகம் முழுவதை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்றைக்கு தேசத்துக்கு தேவை யார்? கோடீஸ்வரர்கள் அல்ல, ஞான தகப்பன்மார்கள் தேவை, ஞான தாய்மார்கள் தேவை. ஆமென், அல்லேலூயா. ஞானம் ஞானம் வந்துட்டா போது எல்லாம் வந்துடும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசை பெருக பண்ணும். ஆயுசு மாத்திரமல்ல, அறிவு மாத்திரமல்ல, செல்வம் மாத்திரமல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட கொடுக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நமக்கு இந்த உலகத்துக்கு யார் தேவை? பக்தி உள்ள சந்ததி, பக்தி உள்ள சந்ததி. ஆமா, பக்தி உள்ள சந்ததி என்ன? ஆமா, ஆலயத்துக்கு போகணும். ஆலயம், கடவுளை தேடுறதுக்கு ஆலயத்துக்கு போகணும். ஆமா, ஆலயம், ஆலயம். ஆமா, ஆலயம் நமக்கு வேண்டும். கடவுளை தொழுது கொள்ளுகிற ஆலயமாய் மாற வேண்டும். ஆமா, எத்தனையோ காரியத்தில் பிரியமாய் இருக்கிறோம். ஆமா, கடவுளை தேடுகிற காரியத்தில், வேதத்தை வாசிக்கிற காரியத்தில், வேதத்தை தியானிக்கிற காரியத்தில், ஜெபிக்கிற காரியத்தில் மணிக்கணக்கில் பேசுவாங்க. 5 நிமிஷம் ஜெபம் பண்ண சொல்லுங்க, மணிக்கணக்கில் அரசியல் பேசுவாங்க. ஆமா, ஒரு 10 நிமிஷம் பைபிள் வாசிக்க சொல்லுங்க. ஆமா, பக்தி உள்ள தாய் தகப்பன் தேவை. ஆமா,
அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. காட்லி சீடு, நல்ல வித்து, நல்ல விதை, நல்ல விதையை வச்சுட்டு போனோம். நம்ம சந்ததி தான் நல்ல விதை, நல்ல வித்து. அது பக்தி உள்ள சந்ததியா, ஆலயத்துக்கு போகிற சந்ததியா, கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஆபிரகாமை பாருங்கள், ஆபிரகாமை பாருங்கள். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாத ஆள் யாரு? ஆபிரகாம். ஆமா இல்லையா? ஆமே. சோதோம் குமாரா எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? ஆமா, சிறைபிடிச்சு போயிட்டாங்க. லோத்தையும் போயிட்டாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஆபிரகாம் ஒரு 318 பேரை கூட்டிட்டு லோத்தை தன்னுடைய சகோதரனை மீட்பதற்காக போகிறார். 2-3 ராஜாக்கள், அந்த ராஜாக்கள் எல்லாம் தோற்கடித்து ஆமா எல்லாம் திருப்பிட்டு வராரு. அப்ப சோதோமின் ராஜா சொல்றாரு, எல்லா பொருள்கள் எல்லாம் வச்சுக்கிடும், ஜனத்தை மட்டும் எனக்கு தாரு. அப்ப சொல்ற என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஆமா, ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யமாக்கினான் என்று சொல்லக்கூடாது. ஆமா, பாதரட்சி ஒரு செருப்பு வாறு கூட எனக்கு, ஒரு சிரட்டை கூட எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போ. ஆனால் சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அவர் என்னத்தை கொடுக்கிறார்? தசம பாகம். தசம பாகம் என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு பிறகு விதியாய் வந்தது. இந்த ஆபிரகாம் காலம் நியாயப்பிரமாணத்துக்கு முந்தின காலம். நான் தசம பாகம் குடி என்று ஒரு சத்தியம் சொல்லப்படாத ஒரு காலம். ஆமா, அந்த காலத்திலே கடவுளை கனமனுகிற மனுஷனாய் இருந்தார். யாரு? ஆபிரகாம். ஆமா இல்லையா? ஆமே. ஆபிரகாமுக்கும் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கு தான் சண்டை. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் சண்டை கிடையாது. ஆமா, ஏய் ஒழுங்கா பேசிக்கிட்டுங்கடா, எதுக்கு சண்டை போடுறீங்க? நாங்க எப்படி இருக்கோம்? என் சித்தப்பாவோட சமாதானமா தானே இருக்கிறோம். சித்தப்பா மேய்ப்பர் எப்படி என்ன சொல்றாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கப்பா. மேய்ப்பர்களுக்கு சண்டைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு சொல்லியிருக்கலாம். அதை பிரிச்சுட்டு போய் அவனுக்கு என்ன பாடு, ஆபிரகாமுக்குமே பாடு. அதுல ஒண்ணு இல்லை, போப்பா தாராளமா போ மனதார. நாம் சகோதரர் நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம் சொன்னாரா இல்லையா? ஆமா, ஈசாக்கு பாருங்க, தன் மனைவிக்காக ஜெபித்தாரா இல்லையா? தன் மலடியா இந்த மனைவிக்காக ஜெபித்தார். ஆமா, ரெபெக்காள் 2 பிள்ளைகள் பெற்றெடுத்தாள். ஆமா, அந்த அம்மாவை பாருங்க, ரெபெக்காளை பாருங்க. ஆமா, வயிற்றுல அந்த ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிடுது. இது இப்படியானால் எனக்கு எப்படியோ கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறார். ஈசாக்கு பாருங்க, தன் வாலிபன் பகலின் என்ன செய்ய குளிச்சான், வேலையில போய் என்ன செய்யறான், அவர் போய் தியானம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. அப்ப யாக்கோபை பாருங்க, யாக்கோபு எத்தன் தான், ஏமாற்றுகிறவன் தான். ஆனா அவன் வாழ்க்கை மாறுகிறது. ஆமா, கிட்டத்தட்ட 20 வருஷத்துல புதிய மனுஷனாக மாறுகிறான், ஜெபிக்கிறவனாய் மாறுகிறான். ஆமா, கர்த்தரோடு போராடி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று தான் பிள்ளைகள் எல்லாம் கண்டிப்போடு வளர்க்கிறார். சிமியோன், லேவி, ஆமா, ஒரு கொலை பண்ணிட்டாங்க. லேவி சிமியோனும், டேய் என் வாசனையை கெடுத்துட்டீங்களா, கண்டிக்கிறாரா இல்லையா? ஆமா, தீயனால் ஒரு தப்பு பண்ணிட்டார். ஆமா, அதனால என்ன செஞ்சுட்டான், அந்த வம்சம் அந்த பெரிய பிரபுவையே காலி பண்ணிட்டாங்க. ஆனாலும் யாக்கோபு கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே. அப்ப தானையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பக்தியால் வளர்ப்பதற்கு ரொம்ப பிரயாசம் எடுத்தவர் யார்? யாக்கோபு. அல்லேலூயா. ஆமென். காட்லி
ஆமா, ஒரு ஞான தகப்பனாய் மாறுகிறார். ஞான தகப்பனாய் ரொம்ப 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 எரிச்சலும் பொறாமையும் கர்வமும் பெருமையும் உள்ளவளாய் இருந்தாள் ராகே. அழகு யாரு? ஆமா. ஆனால் கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். வேதத்தை வாசித்தீங்கன்னா ராகேலுடைய பண்பு மாறுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவளுடைய குணங்கள் மாறுகிறது, அவருடைய தன்மை மாறுகிறது. ஒரு காட்லினஸ், ஒரு தேவ பக்தி வருகிறது. யாருக்கு? ராகேலுக்கு. அதனால ராகேலுக்கு முதல் பிறந்த மனுஷன் யாரு? ராகேலுடைய முதல் மகன் யாரு? யோசேப்பு. ஒரு பக்திமான், ஒரு பரிசுத்தவான், ஒரு விசுவாச வீரன். அல்லேலூயா. ஆமென். எகிப்து போத்திபார் வீட்டிலே தவறு நடந்த போது யோசேப்பு என்ன சொல்கிறார்? நோ நோ சொல்லி பழகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாத்தையும் அனுபவிக்கிறது இல்லை. ஆமென். யாருமே இல்லை அந்த இடத்துல. அந்த யார்? போத்திபார் இல்லை, வேற யாரும் இல்லை. இவர் தான் அந்த வீட்டில் பெரிய தலைவர், அந்த வீட்டுக்கு மேனேஜரே இவர் தான். அவருக்கு ஒண்ணு யார் இருந்தா? உனக்கும் எனக்கும் நடுவிலே உன்னையும் என்னையும் பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அந்த கர்த்தருக்கு விரோதமா நான் இதை எப்படி இந்த மிஸ்டேக்க பண்ணுவேன்? நோ மேடம். ஓடுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அங்கே தானியேலும் அவருடைய நண்பர்களும் சிறைப்பிடித்து போகப்படுறாங்க. நேபுகாத் நேச்சாருடைய அரண்மனையில் இருக்கிறாங்க. அப்பொழுது தானியேல் சொல்கிறார், ராஜாவின் அரண்மனை சாப்பாடால நான் என்ன செய்ய மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக் கொள்கிறார். ஆமென். மது குடிக்கிறதோ, பழரசம் திராட்சரசம் குடிக்கிறதோ அதையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறார். ஆமென். தேவ பக்தி, godliness. இந்த உலகத்துக்கு godliness, தேவ பக்தியை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஞான தகப்பனாய் இருந்தால்தான், ஞான தாயாய் இருந்தால்தான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பொச்சிலே வணங்கும்படி சொல்கிறார்கள். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொல்கிறார்? எங்கள் தேவன் இந்த அக்கினியிலிருந்து தப்புவிக்க வல்லவர். அப்படியே எங்களை தப்புவிக்காவிட்டாலும் இந்த பொச்சலை நாங்கள் படிந்து கொள்ள மாட்டோம் என்பதை ராஜா அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் தப்புவிக்க வல்லவர் என்பதை நேபுகாத் நேச்சாரே அறிந்து கொண்டார். ஆமா இல்லையா? ஆமென். தேவ பக்தி, godliness, godliness. ஆமென். இந்த godlinessக்கு இன்னொரு பேர் சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில், டிவோட்டட். தேவ பக்திக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? டிவோட்டட். இந்த டிவோட்டட்னா அது ஞான தகப்பன்மார்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. வளர்ச்சி அடைந்த ஒரு முதிர்ந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் எது? டிவோட்டட். ஆமென். பக்தி, தேவ பக்தி, தெய்வீக பக்தி, தெய்வீக தன்மை. ஆமென். அல்லேலூயா. வாசியுங்கள். godliness. ஆமென். தேவ பக்தி வளரணும்னா யார் வேணும்? நமக்கு யார் வேணும்? ஆமென். குடும்பங்களில் குடும்ப தலைவர் ஞான தகப்பனாய் மாறணும், ஞான தாயாய் மாறணும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 120 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அழகும் வீண் சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவார். ஆமென். அழகா இருப்பது தவறல்ல, சந்தோஷம். கலராய் இருப்பது தவறல்ல, சந்தோஷம். ஆமென். நல்ல படிப்பது படிப்பு, நல்ல மார்க் எடுப்பது தவறல்ல, சந்தோஷம். ஆமென். 100 மார்க்
முடியாது. அல்லேலூயா. பரலோகம் போகணும்னா காட்லினஸ் தேவை, தேவ பக்தி தேவை. தேவ பக்தி தேவை. ஆமென். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வாசியுங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ம். ஏரோதின் நாட்களில் ம். அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவன் பாத்தீங்களா, அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத்து. அவளுடைய பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளிலும் நியமங்களிலும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தார்கள்? நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். சகரியா எலிசபெத். இந்த சகரியா எலிசபெத் வயிற்றுலதான் யோவான் ஸ்நானகன். ஜீசஸ் சொல்லுகிறார், ஸ்திரீயிடத்திலே பிறந்தவர்களிலே யோவானை பார்க்கிலும் பெரியவர் ஒருவனும், ஒரு பெரிய கிரேட் மேன். ஆமென். ஒரு ஞானம் உள்ள குழந்தை பிறந்தது. அவர்தான் யோவான் ஸ்நானகன். சகரியா எலிசபெத் ஆதி திருச்சபைக்கு ஒரு காட்ஃபாதராக, ஒரு காட்மதராக இருந்தது யாரு? சகரியா எலிசபெத். ஏதோ வருகிறோம், ஏதோ கோயிலுக்கு வருகிறோம், ஏதோ பைபிளை தூக்கிட்டு வருகிறோம் என்ன நடந்து விடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தார்களா? ஆமென். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட அவர் கட்டளையிட்ட கத்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். Before God. அவங்கதான் ரைட்டஸ்னஸ். அவங்க இடத்துல ரைட்டு எல்லாம் ரொம்ப கரெக்டா, ரொம்ப நியாயம். அவங்க வயிற்றுல தான் யாரு பிறந்தார்? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன். மன திரும்புகள், பரலோக ராஜ்யம். ஆமென். மன திரும்புகள். மரங்களின் வேறருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. மன திரும்புங்கள். தூத்துக்கூடை அவர் கையில் இருக்கிறது. ஆமென். நியாயத்தை, சத்தியத்தை போதிக்கிற, வழிகாட்டுகிற, சத்தியத்திலே வழிநடத்துகிற ஒரு மனிதனாயிருந்தார். யாரு? யோவான். ஆமென். அவர் பெருகணும், நான் சிறுகணும். யோவான் ஸ்நானம் எப்படி? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய். அல்லேலூயா. ஆமென். ஆகவே நல்ல ஒரு காட் மதராகவும் காட் ஃபாதராகவும் இருந்தது யாரு? எலிசபெத். மரியாளை பார்க்கிறோம். மரியாள் மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 1:19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து யோசனையாயிருந்து. யார்? யோசேப்பு. மரியாளின். ஆமென். ஆமென். ஒரு கணவராக, வருங்கால கணவராக யார் இருந்தார்? யோசேப்பு. அவன் நீதிமான். ஆமென். அவள் முதல் பேரானவனை பெருமட்டும் அவளை அறியா, அவ்வளவு செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள மனுஷன். யாரு? யோசேப்பு. சுய கட்டுப்பாடு, இச்சை அடக்கம், நல்ல நீதிமான். நம்ம வாழ்க்கையில நாம் ஒரு காட் ஃபாதராக இருக்க வேண்டும், ஒரு நல்ல காட் மதராக இருக்க வேண்டும்.
ஞான தாயாக ஞான தகப்பனாய் இருக்க வேண்டும். அது நமக்கு மாத்திரமல்ல, நம்ம தன் சந்ததிக்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதம். ஆமென். லூக்கா 1:27 வாசியுங்கள். லூக்கா 1:27. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். ஆமென். 28 வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். பாத்தீங்களா, நல்ல பக்தி உள்ள ஒரு தாய், கிருபை பெற்றவள், ஸ்திரீகளுக்குள்ளே சிறந்த ஒரு ஸ்திரீ. ஆனா காடாக முடியாது. 120 பேர் மேல்மாடியில் கூடியிருக்கும் போதும் இயேசுவின் தாயா மரியாதை எங்கே இருந்தார்கள்? அந்த ஜெபத்தில் இருந்தார்கள். பரிசுத்தாவின் நிறைவை பெற்றார்கள். 250 தான், கிபி 250 தான் தெய்வ தாயின்னு பேர் சூட்டி அவங்கள வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, 250 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருந்த அபிஷேகமும் அந்நிய பாஷை நிறைவும் ஜெபமும் ஐக்கியமும் ஒரு 300 வருஷம் இருந்தது. அதுக்கு இடைப்பட்ட காலங்கள் எல்லாம் அப்படி தூர்ந்து போயினது. ஆமா, 1900 ஜனவரி 1ஆம் தேதியில தான் மறுபடியும் அந்த எழுப்புதல் ஏற்பட்டது. அந்த எழுப்புதல் ஏற்பட்ட அந்த எழுப்புதலின் விளைவாக உண்டான சபைதான் Assemblies of God, Church of God. ரலிலியா சொல்வோம். What is the Pentecost? பெந்தெகோஸ்துனா என்ன? ஜெபிக்கிறவர்கள், ஆவியிலே நிறைந்து வாழ்கிறவர்கள், கடவுளுக்கு பயந்துகிறவர்கள், ஞான தகப்பனாக தாயாய் இருக்கிறவர்கள், ஆமென், பக்தியை கற்றுக் கொடுக்கிறவர்கள். மரியாளை பாருங்க, யோசேப்பை பாருங்க. 49ஆம் வசனத்தை 1:49 வாசியுங்கள். வல்லமை உடையவர் மகிமையானதை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் மரியாள் தான் சொல்றாங்க. நம்ம மரியாள், இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றுல பிறந்தது மரியாளுக்கு மகிமையா இயேசுவுக்கு மகிமையா? இயேசு கிறிஸ்து, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், மரியாள் வயிற்றுல பிறந்தது மரியாளுக்கு மகிமையா இயேசுவுக்கு மகிமையா? என்ன இந்த மொழி முடிக்கீங்க? அந்த அம்மாவே பதில் சொல்லிச்சு நான் கேட்ட கேள்விக்கு. வல்லமையோட அவர் மகிமையானது எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்த. இயேசு என் வயிற்றுல பிறந்தது எனக்கு கிடைத்த மகிமை, எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம். அவருடைய நாமம் பரிசுத்தம், பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. ஞானத்தாய், ஞானத்தாய் தவிர காடு கிடையாது. காட்லி உமன், ஆமென், காட்லி மேன். இவர்களெல்லாம் கடவுளுடைய மனிதர்கள், தேவ பக்தி உள்ள மனிதர்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் ஒருவரே. ஆமா, யாரு மத்தியார்? யோவானோ, பேதுருவோ, யாக்கோவோ, அப்போஸ்தலர்களோ, பவுலோ மத்தியஸ்தராய் வர முடியாது. மத்தியஸ்தர் ஒருவர் தான், ரட்சகர் இயேசு. தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தரும், நமக்காய் பரிந்து பேசுகிறவர், நமக்காக பலியானவர் இயேசு. ஆமென். ஆகவே மரியாளை போல, யோசேப்பை போல காட்ஃபாதராக, காட்மதராக நாம் இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 to 32 வரைக்கும் வாசியுங்கள். 25 to 32 வரைக்கும். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான்.
சொல்லுவோமா? ஆமென். தேவ பக்தி, நீதியும், ரைட்டஸ்னஸ், அந்த God are devoted man. அவன் தேவ பக்தியான ஒரு மனிதன். அவன் மேல் அவரோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அப்படினால சிமியோன் காடா? நோ, God is one. அவர்தான் யெகோவா ரப்பா, யெகோவா சம்மா, யெகோவா இரே, யெகோவா நிசி. என்னாலும் வெற்றி சிறந்தவர். அல்லேலூயா. வாசியுங்கள். கர்த்தருடைய கிறிஸ்துவை அவனும் ஆவியின் ஏவுதலினாலே செய்ய தாய் தகப்பனார் அவங்க 8வது நாளே ஆலயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. 8வது நாள் இயேசுநாதருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி சில சடங்குகள், விருத்த சேதனம் பண்றது, தேங்க்ஸ் கிவிங். அடுத்து 12 வயசுல ஆலயத்துல பார்க்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்தாரா? இயேசு 30 வயதுல தான் அவரே போய் எடுத்தார். கலிலியாவிலிருந்து யோர்தானுக்கு 70 மைல் நடந்தே போய் எடுத்தாரா ஜீசஸ். என்ன சாமி, என்னிடத்துல வரலாமாங்கிறார் யார்? யோவான். இப்ப இடம் கொடு, இப்படித்தான் நம்ம எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது. வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் மேல் புறா இறங்கினார். இவர் என் நேசகுமாரன், இவன் மேல் பிரியமா இருக்கிற பல சப்தம் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிமியோன் ஒரு தேவ பக்தி, ஒரு காட் ஃபாதர். ஆமென். இதெல்லாம் ஆண்டவருடைய தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருந்தது, அன்னைக்கு நிறைவேறியது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை குறித்து கூட அவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். யாரு? சிமியோன். 32 வசனத்தை வாசிங்க. உம்முடைய ரட்சணியத்தை என் கண் கண்டது என்றார். ஆமென். அவரை குறித்து சொல்லப்பட்ட வைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலகத்துக்கு தேவை கோடீஸ்வரர்கள் அல்ல, காட் ஃபாதர் தேவை, காட் மதர் தேவை. ஆமென். அல்லேலூயா. வைத்தியம், மருத்துவம் எல்லாத்தை விட காட் தேவை. அவர் இருந்தா போதும். அவர் தான் மருந்துகள் எல்லாம் உண்டாக்கினவர். எல்லா பச்சிலைகள் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறவர். ஆமா. போன வாரத்தில் நாம் ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். அனஸ்தீசியா, அந்த குளோரோஃபார்ம இல்லாமலே ஆபரேஷன் பண்ணினவர். ஆமா. நூல் இல்லாமலே சதையால் அடைத்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா. அவரால் கூடாது ஒன்றும். மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கின தேவன். ஆமென். நமக்கு தேவை யாரு? காட் ஃபாதர், டிவோட்டட் மேன். இன்னைக்கு சபை வளரணும்னா, சபை பக்தி விருத்தி அடையணும்னா கோடி கோடியா பணம் கொடுத்தா மட்டும் போதாது. என்ன வேணும் சொல்லுங்கள்? ஆமென். தேவ பக்தி உள்ள மனிதர்கள் தேவை. திருச்சபையில் பக்தி உள்ள தாய்மார்கள் தேவை, பக்தி உள்ள தகப்பன்மார்கள் தேவை. அப்பந்தான் அந்த சீடு, அந்த வித்து யாரா இருக்கும்? ஒரு பக்தி உள்ள சந்ததியா இருக்கும். அல்லேலூயா. அரசியல்வாதிகள் அல்ல, அரசியல் பண்ணுகிறவர்கள் அல்ல. ஆமென். பக்தி உள்ளவர்கள், ஜெபிக்கிற, தியானம் பண்ணுகிற. இன்னொரு வசனத்தை அடுத்து பாருங்க, அதுல நமக்கு வரும். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே, இதே லூக்காவில் 36ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசேருடைய கோத்திரத்தாலும், ஆசேர் கோத்திரத்தால் பாருங்க. ஆமென். ஆசேர் கோத்திரத்தால். அல்லேலூயா. வர்றார்.
நீ எந்த ஜாதியான எந்த சமுதாயமான அவருக்கு மொழியோ இனமோ ஆமா எந்த தடையும் இல்லை. ஆசேர் கோத்திரத்திலிருந்து யூத கோத்திரத்திலிருந்து யார் வந்தா? இயேசு. ஆமா. ராகேலின் வம்சத்திலிருந்து யார் வந்தா? யோசேப்பு. ஆமா. அல்லேலூயா. பென்யமீன் கோத்திரத்தான் யாரு? சவுல். பாருங்க. ஆமா. பென்யமீனை பத்தி சொல்லும்போது பச்சிக்கிற ஓநாய்ங்கிறாரு. அவ அப்பாவே சொல்றாரு. ஆனா மோசே சொல்லும் பொழுது பெருமையா பேசுறார் பென்யமீன் கோத்திரத்தை. அதுக்குள்ள அவர்களுக்கு மாற்றம் வருகிறது, ஒரு காட்லினஸ் வருகிறது, ஒரு தேவ பக்தி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். வயசு என்ன? 84 இயர்ஸ். ஆமா, வயசு 84 வயது. ஆமா. இரவும் பகலும் ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அடுத்து 38 வரைக்கும் கர்த்தரை புகழ்ந்து மீட்புக்காக காத்திருந்து யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இந்த அன்னாள் யாரை குறித்து பேசுகிறாள்? இயேசுவை குறித்து, இரட்சகரை குறித்து, உலக இரட்சகர் இயேசுவை குறித்து அன்னாள் பேசுகிறாள். ஆராதிக்கிறவள் மாத்திரமல்ல, ஆண்டவரை துதித்து பாடுகிறவள் மாத்திரமல்ல, இயேசுவை குறித்து பேசுகிறவள். நமக்கு தேவை யாரு? ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவரை துதிக்கிறவர்கள், உண்மை உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள். ஆமென். ஞான தாய்கள் தேவை. அல்லேலூயா. திருச்சபைகளிலே ஞான தகப்பன்மார், ஞான தாய்மார்கள் தேவை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12 - 16 வரை. அப்படி என்று வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று கேட்டவைகளையும் சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். ஆமென். சவுலுக்கு ஒரு காட்ஃபாதர் யாரு? அனனியா. அனனியா. சிமியோன் யாரு? ஒரு காட்ஃபாதர், ஜீசஸ்கே காட்ஃபாதர். அல்லேலூயா. இயேசுவை எப்படி வளர்ப்பு தகப்பனோ அது ஒரு போல சிமியோன் வளர்ப்பு தகப்பனாக தாயாக அந்நாட்களிலே இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்து 12 வாசிங்க மறுபடியும். வேத பிரமாணத்தின்படி நம்ம வாழ்க்கையில பக்தினா என்ன? வேத பிரமாணத்தின்படி. வெள்ளச்சாலை கட்டுறது நல்லது, அழகா இருக்கும். பரலோகத்தில் எல்லாம் வெண்ணங்கி தரித்திருந்தாலும் வெறும் வெள்ளைச்சாலை மாத்திரமல்ல. நம்ம அல்லேலூயா. சுய வெறுப்பு, நகையே போடக்கூடாது, அது நல்லது. ஆமா. உள்ளத்துல ஒண்ணு
அவ போட்டிருக்கா இவ போட்டிருக்கா அப்படின்னு ஆசையோட நம்மளை போட விட மாட்டேங்கிறாங்களே, அப்படி இல்லை. ஆமென். ஒரு அர்ப்பணம் அதெல்லாம் வேணும் வாழ்க்கையில். அன்னாளை போல, ஆமென், அனனியாவை போல, சிமியோனை போல, மரியாள், யோசேப்பை போல, சகரியா, எலிசபெத்தை போல. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அனனியாவை பற்றி வேத பிரமாணத்தின்படி, வேத பிரமாணத்தின்படி, வேத பிரமாணத்தின்படி உண்மை உள்ளவர்களாய், ஒழுக்கம் உள்ளவர்களாய். பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனம், அதையும் வாசிக்கலாம் நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 to 5 வரைக்கும் வாசிக்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 to 5 வரைக்கும். மேலும் கடைசி கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. பார்த்தீங்களா எப்படி பிரியரா இருக்கணும்? திருச்சபையில் எப்படி இருக்கணும்? வேத பிரியரா இருக்கணும், ஜப பிரியரா இருக்கணும், கடவுளுக்கு ஊழியம் செய்வதா இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது? தற்பிரியரா இருக்கக்கூடாது. அது ஒரு தேவ பக்தி அல்ல. தற்பிரியராயும் பணப்பிரிய, பணத்துக்கு தான் பணப்பிரியராயும் வீம்புக்காரர், வீம்பு பண்ண. இங்க எல்லாத்தையும் பேசுவீங்களா? ஆமா, நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு போவேன். வீம்புக்காரர்களா, வீம்புக்காரியா இருக்க எல்லாரும் தான். வீம்பு பண்ணக்கூடாது. அன்புக்காரியா இருக்க, வம்புக்காரியா இருக்க, வம்பனா இருக்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்ல ஒற்றுமையா இருக்கணும், நல்லா இருக்கணும். அகந்தை உள்ளவராயும், அகந்தன்னா என்ன? இருமாப்பு உள்ளவனுக்கு, இருமாப்பு, கௌரவம், தலக்கணம், பெருமை, அப்படி நாம் இருக்க கூடாது. அகந்தை உள்ளவர்களாயும், எப்படி தூசிக்கிற, மற்றவர்களை தூசிக்கிறவர்களாயும், மற்றவர்கள் குறைச்சி பேசக்கூடாது. நம்ம தூசிக்கிறவர்களாயும், எப்படி தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத. உனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, இல்லை தான் எல்லாரும் தெரியும். இது தேவ பக்தி அல்ல. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி, ஒரு தேங்க்ஸ் கிவிங் வேணும். சின்ன காரியத்துக்குனாலும். ஆமா, இந்த வாரத்தில் 10 மாசத்துக்கு முன்னால ஒரு செல்போன் காணாம போயிடுச்சு. கிப்சன் என்ன ஒய்ஃப் தொலைச்சிட்டா. திருவனந்தபுரம் போயிட்டு வரும்போது எப்படியும் மிஸ் ஆகிட்டு. ஆமாம், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஒரு அங்கிள் உதவி செய்தார். 2 பேர் எஸ்ஐ உதவி செய்து கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு 1 மாதத்துக்குள்ள என்ன செஞ்சது, விசாரிக்கப்பட்டு முடிக்கப்பட்டது அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. விசாரிக்கப்பட்டு முடிக்கப்பட்டது. சரி, வந்தாலும் சரி, வரலும் சரி. இதை ஒருவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், ஒருவர்கிட்ட அவர் பிரைசலான்னு சொல்லுகிறார், சொல்லுவார். ஆமா, அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, நல்ல ஒரு மாவட்ட அளவில் ஒரு அதிகாரி. அவர் முயற்சி பண்ணி, ஏங்க செல்போன் எங்க போயிடுச்சு? பாண்டிச்சேரிக்கு போயிடுச்சு. காணாம போன செல்போன் எங்க போயிடுச்சு? பாண்டிச்சேரி போயிடுச்சு. பாண்டிச்சேரியில இருந்து அங்க ஒரு 5000 அதுக்கு ஏதோ செலவு பண்ணாரா. 2வது டிஜிட்டல், அது முன்னாடி டிஸ்பிளே எல்லாம் மாத்தினாரு, வச்சாரு, இதை உடஞ்சு வச்சு எடுத்து. ஆனா மாத்தி ஒரு சிம்மை போட்டு யூஸ் பண்ணிருக்காப்புல, கண்டுபிடிச்சாங்க. இந்த செல்போன் காணாம போயிருக்கு, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க சார் அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. நல்லா பார்ஸ் பண்ணி பேக் பண்ணி எங்கே வந்துட்டுது? விருதுநகர் மாவட்ட
குற்றப்பிரிவுக்கே வந்துட்டு அங்கேருந்து வாங்கி நான் கொடுத்து விட்டுருக்குறாங்க. அவங்க வர முடியல, நாளை கழிச்சு உள்ளே வரும். ஆனால் கைக்கு ஃபோன் வந்துடுது. அப்போ நான் என்ன செய்தேன், அந்த எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணேன், இந்த எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணேன், இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு தேங்க்ஸ் பண்ணேன், அந்த டிஎஸ்பிக்கு தேங்க்ஸ் பண்ணேன். ஆமாம், அவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தேங்க்ஸ் சொன்னதுல இருந்து தெரியுமா? அல்லேலூயா. நான் இந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே இப்படி பாஸ்டர் சார் வந்தார் அப்படின்னு அந்த டிஎஸ்பிக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு எஸ்ஐ முயற்சி பண்ணார், அவருக்கு சொன்னேன். அப்போ நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க கவனிக்கிறீங்களா? நன்றி, எதுக்குமே நன்றி சொல்லி பழகணும். வெளிநாட்டவர்கள் வீட்டில் பிள்ளைகள் கூட தேங்க்ஸ் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் தேங்க்யூ, மனைவிக்கு தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம், ஒருவருக்கு நன்றி சொல்லி பழகும். ஆமாம் ஆமாம். இன்னைக்கு புளிக்குழம்பு நல்லா இருந்தது, கத்திரிக்காய் நல்லா இருந்தது, ரசம் நல்லா இருந்தது, உப்புலாம் கம்மியாக இருந்தது, அல்லேலூயா சரியாக இருந்தது. இப்படியெல்லாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்துனா நாளைக்கு நல்லது வரும். அப்படித்தானா? நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமாம், இதுதான் இவ்வளோ பெரிய கதை. நன்றி அறியாதவர்களாக இருக்க கூடாது. நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. அடுத்து சுத்தம் இல்லாதவர்களாய் என்ன வேணும்? முதல்ல வாழ்க்கையில நமக்கு பரிசுத்தம் தான். பரிசுத்தம் இல்லாதவர்களா இருந்தா அது தேவ பக்தியே கிடையாது. நன்றி இல்லாதவர் இருந்தா அது தேவ பக்தியே கிடையாது. பரிசுத்தம் உள்ளவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும். அப்படின்னா என்ன? இயற்கையான சுபாவ அன்பு, இயற்கையான ஒரு அன்பு. நம்ம தண்ணி மந்து கொடுத்தா நம்ம தண்ணி மந்து கொடுக்கணும், அன்னைக்கு டீ வாங்கி கொடுத்தா நம்ம டீ வாங்கி கொடுக்கணும், அன்னைக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தாங்க நம்ம இடம் கொடுக்கணும். இப்படி ஒரு சாதாரண சுபாவ அன்பு. நம்ம எதுவுமே செய்யாட்டிலும் செய்வது தான் தெய்வீக அன்பு. எதிர்பாராம செய்கிறது தெய்வீக அன்பு. செய்ததுக்கு செய்தது எனது சுபாவ அன்பு. சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் இணங்காதவர்களாய் இருக்கக்கூடாது. இணங்கணும், ஒரு இணக்கம் வேணும். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? நமக்கு என்ன வேணும்? இணக்கம் வேணும். இணங்கம், இணக்கம் என்பது ஒரு தேவ பக்தி. அவதூறு, சும்மா என்னத்தையும் அவதூறா பேசுறது, யாரையாவது குறைச்சு பேசுறது, ஒருவர் பற்றி தப்பா வந்த செய்தியை மற்றவர்களுக்கு விஷயம் 10 பேருக்கு சொல்றது அவதூறு. இச்சை அடக்கம் என்ன வேணும் சொல்லுங்க? ஆமா, ஆவியின் கனிகள்ல ஒண்ணு எது? இச்சை அடக்கம். கொடுமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. கொடுமைக்காரியா இருக்கக்கூடாது. யாரை பகைக்கிறவங்க? நல்லோரை பகைக்கிறவர்களா, துரோகிகளா இருக்கக்கூடாது. துணிகரம் பொய் சொல்றது, துணிகரமா பொய் சொல்றது, துணிகரமா அடுத்த பொருளை எடுத்துக்கிட்டது, துணிகரம் வரவே கூடாது. இருமாப்பு, அது அகந்தை பெருமையோடு சேர்ந்தது. யார்கள் பிரியராய்? தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய், தேசத்தை தரித்து அதன் மறுதலிக்க விடமாய். இப்படிப்பட்டவர்களை விட்டு இது பெரிய ஒரு உபதேசம். வேத பிரமாணத்தின்படியே, என்ன பிரமாணத்தின்படியே? வேத பிரமாணத்தின்படியே தேவ பக்தி உள்ளவனும் யாரு? அனனியா. அதான் காட்ஃபாதர். நமக்கு அந்த கிருபை ஆண்டவர் தருவார். அடுத்து ஒரு மனிதனை பார்க்கிறோம், பாருங்கள். அப்போஸ்தலர் 10
10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். கொர்நேலியு இவர் ஒரு பெரிய கேப்டன், ஒரு பட்டாளத்துல ஒரு பெரிய அதிகாரி. ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது 10:1 வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே அவர் எப்படி முதல்ல தேவ பக்தி, அத சொல்லப்படுது டிவோட்டட் மேன், நம்ம தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு தெய்வ பயம் இல்லாம தேவ பக்தி வரவே முதல்ல என்ன வேணும்? தெய்வ பயம், காட் ஃபியர், கடவுளுக்கு பயப்படுற பயம். அது எது? தீமையை விட்டு விலகுதான் கடவுளுக்கு பயப்படுற பயம். அப்ப கடவுளுக்கு பயப்படுகிற பயம் தேவ பக்தியில நம்மளை என்ன செய்யும்? வளர செய்யும். அவர் தேவ பக்தி உள்ளவரும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவரும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை தான தர்மங்களை செய்கிறவருமாயிருந்தார். நம்ம எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவராயிருந்தார். அவர் வீடு நிறைய ஆடு, எல்லா திரளான மக்கள். ஆமா, இப்ப எஸ்பி பங்களாலாம் 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல இருக்கும் வீடு. இந்த பெரிய பட்டாள அதிபர்னா ஒரு பெரிய வீடத்தானே இருந்திருக்கும். ஆமா, டிஎஸ்பி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, டிஎஸ்பி வீடு தான் ஆபீஸ், வீடு தான் இது ஆபீஸ். ஆமா, இன்னொருச்சுக்கு இவருன்னா கொர்நேலியு வீடு தான் பெரிய அலுவலகமா இருந்திருக்கும். அந்த வீடு நிறைய பேதுரு அங்க வந்து பிரசங்கம் பண்ற. அல்லேலூயா. அந்த வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுறாங்க. கூடி வந்த அக்கம் பக்கத்தாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கள்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த ஊருக்கே ஒரு காட் ஃபாதரா யார் இருந்தா? கொர்நேலியு. ஆகவே சபை வளர வேண்டும் என்றால், ஒரு குடும்பம் வளர வேண்டும் என்றால், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உலகம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? காட் ஃபாதர், காட் மதர், ஞானத்தாய் ஞான தகப்பன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமே. அதாவது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபை நடந்து பெருகிய. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? Then had churches rest throughout all Judah and Galilee and Samaria and were edified. Edified என்ன அர்த்தம்னா அவர்கள் எல்லாம் திருந்தி வாழ்ந்தார்கள். ஆமே, சீர்திருத்தம் அடைந்தார்கள், செம்மை அடைந்தார்கள். ஆமே, edified, திருத்தப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமா, கிறிஸ்துவ சபைக்கு விரோதமா அப்பொழுது சபைகள். இது எதை குறிக்கிறது? சவுல் பவுலா மாறுகிறார். சவுல் எப்படி மாறுகிறார்? திருச்சபையை பாழாக்கி கொண்டிருந்த சவுல், தேவ ஜனத்தை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்ற சவுல், ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சம்மதித்திருந்த சவுல், இந்த மார்க்கத்தாரை சேதப்படுத்தியிருந்த சவுல், இப்படி ஆட்கள்லாம் மனந்திருந்தார், திருந்துகிறார்கள். இந்த உலகம் திருந்த வேண்டும், ஊர் திருந்த வேண்டும், நாடு திருந்த வேண்டும். எப்படி என்றால் தேவ பக்தி உள்ள காட் ஃபாதர், காட் மதர் நமக்கு தேவை. பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எடிஃபை, ஆங்கிலத்தில் திருத்தப்பட்ட சபைகள்
மன திரும்பினவங்க தான் சபையில சேர்க்கப்பட்டார். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகினவர்கள் தான் திருச்சபை. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி பக்திக்குள்ள பக்தி விருத்தி அடைந்தவர்கள் தான் திருச்சபை. சீர்திருத்த சபை, சீர்திருத்தம் அடைந்தவர்கள் தான் திருச்சபையின் அங்கத்தினர்கள். அல்லேலூயா. பயங்கர குடிக்கிறவனா இருந்தேன், இப்ப குடிங்கிறதே. பயங்கர பொய்கிறவனா இருந்தேன், திருடனவனா இருந்தேன், இப்ப உன்னதா மாறிட்டேன். லஞ்ச பேர் வழியா இருந்தேன், இப்ப திருந்திட்டார். எத்தனை லஞ்சம், விபச்சாரம், வேசித்தனம், வேசியாக இந்த பெண்கள் உண்டு, இப்ப பரிசுத்தமாய் வாழ்கிறார். அல்லேலூயா. திருச்சபை அப்படித்தான் பக்தி விருத்தி அடைந்தது. மரியாள் கூட்டங்கள், மரியாள் கூட்டங்கள், 7 பிசாசு துரத்தப்பட்ட மரியாள், இப்படி எல்லாம் எல்லா மரியாள்கள் தான் திருச்சபை வளர்ச்சிக்கு காட் மதரானார்கள், ஞான தாய்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. ஆகவே தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா சபையில யார் தேவை சொல்லுங்கள்? ஞான தாய், ஞான தகப்பன். இங்க பாருங்க, 32 வசனத்தை வாசிங்க. 32 இருந்து 35 வரைக்கும். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். இங்க போனார், பரிசுத்தவான்களிடத்துக்கு போறார். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். சபைக்குள்ள பக்தி விருத்தி, சபைக்குள்ள ஒரு மனம், சபைக்குள்ள பரிசுத்தாவின் நிறைவு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? கட்டில் கிடையாய் கிடந்த ஐனேயா என்ன செய்கிறார்? எழுந்து நடக்கிறார். ஆமென். வாசியுங்கள். 31 35 வரைக்கும் வாசியுங்கள். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். நீ போட்டுக்கொள் என்கிறார். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனைக் கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். யாரிடத்தில் திரும்பினார்கள்? அப்ப சபை பக்தி விருத்தி அடையும் பொழுது, ஞான தாய், ஞான தகப்பன் பெருகும் பொழுது சபையில என்ன பெருகும்? godly seed, பக்தி உள்ள சந்ததி, வாலிப சமுதாயம் பக்தி அடையும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பக்தி உள்ள தாய் தகப்பன் ஆலோசனை சொல்லுகிற, வழி நடத்துகிற, போதிக்கிற, புத்தி சொல்லுகிற, எச்சரிக்கிற, கண்டிக்கிற தாயை போன்ற தகப்பனை போன்றவர்கள் எழுத வேண்டும். அப்பொழுதுதான் சபை பக்தி விருத்தி அடையும், சபை வளரும், சபை பெருகும், அது தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். 8 வருடமாய் கட்டுக்கடையாய் கிடந்த ஐனேயா எழுந்து நடக்குகிறார். எல்லாரும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயினார்கள். அடுத்து பாருங்க, 36 வசனத்தை வாசியுங்கள். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்கா என்னும் அர்த்தம் கொள்ளும் கபிதா என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தார். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். இருக்கட்டும். இப்பொழுது அந்த 36 வசனத்தை மட்டும் வாசி. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்கா என்னும் அர்த்தம் கொள்ளும் கபிதா என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தார். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் என்ன செய்தாள்? அவள் ஒரு சீசி, சீசன் சீசி, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்து கொண்டு வந்தாள். அவன் மறைச்சு போனான். அவள் பேதுரு போய் அவளை உயிரோடு எழுப்புகிறார். 42 வசனத்தை வாசிங்க. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவனை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் எப்படினார்கள்?
விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அப்போ தேவ பக்தி சபையில பெருக 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 சபையும் பெருகும், விசுவாசமும் பெருகும், அற்புதமும் பெருகும். அல்லேலூயா. ஆகவே நமக்குள்ள என்ன வேண்டும்? இந்த லாக்டவுன் சூழ்நிலையில் இவ்வளவு நாள் ஆலயத்துக்கு வர முடியல, ஆராதிக்க முடியல, நமக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாக ஒரு புதிய மாற்றம். ஆமா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22 வரைக்கும் வாசியுங்க. ரோமர் 6:19 22 வரை. உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷன் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தீர்கள். அக்கிரமத்துக்கு அடிமைகளாக உங்கள் அவயங்களை ஒப்பு கொடுத்தீர்கள். முன்னே இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இன்னைக்கு சில காரியங்களை யோசித்தோம்னா எப்படி இருந்திருக்கும்? பைத்தியக்காரத்தனமா, முட்டாள்தனமா இருந்திருக்கிறோம். ஆமா, வெட்கமா இருக்கிறது. அதனுடைய முடிவு என்னதான்? மரணம் தான். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானவர்களால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு. அப்போ பரிசுத்தமாகுதல் தான் தேவ பக்தி. தெய்வ பயம் தேவ பக்தியை தருகிறது. தேவ பக்தியின் முடிவு பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதலின் முடிவு நித்திய ஜீவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே தேவ பக்தியின் ஒரு ஆசீர்வாதம் என்பது நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு, லாங் லைஃப். கடவுள் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், நித்திய வாழ்வை தந்திருக்கிறார், அழியாத வாழ்வை தந்திருக்கிறார், மெய் சந்தோஷ வாழ்வை தந்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தினால கொடுக்க முடியாத, உலகத்தினால கெடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆகவே தேவ பக்தி உள்ள சந்ததி, ஆமென், தேவ பக்தி உள்ள சந்ததி தான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்கள். யோசேப்பின் மூலம் ஆசீர்வாதம், யாக்கோபு நிமித்தம் ஆசீர்வாதம், ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வாதம், ஈசாக்கு நிமித்தம் ஆசீர்வாதம், அப்போஸ்தலர் பவுலால் ஆசீர்வாதம், மரியாளால் ஆசீர்வாதம், யோசேப்பினால் ஆசீர்வாதம், சிமியோனால், பானுவேலின் குமாரத்தி ஆசே கோத்திரத்தாளாய் அன்னாளினால் ஆசீர்வாதம், கொர்நேலியினால் அந்த ஊருக்கே ஆசீர்வாதம். ஆமென். பேதுருவால், அப்போஸ்தலர் பேதுருவால், பேதுரு யார்? மறுதலித்த பேதுரு, பின்வாங்கின பேதுரு, கிறிஸ்துவின் உறுதியான பேதுரு. ஆமென். கிறிஸ்து ஜீவன், கிறிஸ்துதான் ஜீவன் என்று அறிக்கையிட்ட பேதுரு. அவருடைய நிழல் பட்டு கூட சுகமானது. ஆமென். கட்டிலுக்கிடையாயிருந்த அனனியாவை சுகமாக்கின பேதுரு, மரித்து போன தொற்காலை உயிரோடு எழுப்பின பேதுரு. அல்லேலூயா. முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட
வழிகாட்டின பேதுரு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பக்தி உடைய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளத்தக்க மேன்மை உள்ளதை. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு உலகத்துக்கு யார் தேவை என்றால் காட் ஃபாதர் தேவை, காட் மதர் தேவை, காட்லி சீட் தேவை. ஆமென். நம்ம ஒரு பக்தி உள்ள சந்ததியாய் இருப்போம் என்றால் இந்த மாநகருக்கே ஆசீர்வாதமாய் இருப்போம், இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலனாகிய பேதுருவை முதல் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமென். பிரதான ஒரு அப்போஸ்தலனாய் அவர் அந்த பணியை செய்ய கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அந்த தேவ பக்தியிலே வளர, தேவ பக்தியிலே மற்றவர்களை நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஒரு காட் ஃபாதராக, ஒரு காட் மதராக, ஒரு ஞான தகப்பனாக, ஒரு ஞான தாயாக நாம் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதம் 112 சொன்னது போல ஒரு ஞான தகப்பன் தாயாக, சங்கீதம் 128 சொன்னது போல ஒரு ஞான தாய் தகப்பனாக. ஆமென். சங்கீத நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, ஆமென், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். ஆமென். அந்த ஞான தாயாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் யாவரும் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். நம்ம எங்களுக்கு ஞானத்தை தந்தீரே, அந்த உமக்கு பயப்படுகிற பயத்தை தந்தீரே. நாங்கள் ஞான தகப்பனாக, ஞான தாயாக திகழ எங்க சந்ததி ஆமென் ஒரு காட்லி சீடாக, ஆமென், தெய்வ பயமுள்ள ஒரு வித்தாக இருக்க கிருபைதார். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.